அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய புரட்சி தமிழன் இபிஎஸ் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை முதல் கட்டமாக 5 முத்தான தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல முதல் தேர்தலுக்கே பாத்தீங்கன்னா குல வழக்கு திட்டத்தின் மூலம் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய். அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலவச பேருந்து இருக்குல்ல மகளிருக்கு, அது மகளிருக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்கள் நீங்களும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது 2வது தேர்தல் அறிக்கை. 3வது தேர்தல் அறிக்கை பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் இருசக்கர வாகனம், அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் மூலமாக வழங்கப்படும். 4வது தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழைகளுக்கு, வீடு இல்லா ஏழைகளுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தரப்படும். அது நகரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி. 5வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 150 நாட்களாக உயர்த்தப்படும். மத்திய அரசு கூட 125 தாங்க சொன்னுச்சு. ஆனால் அண்ணா திமுக 150 நாட்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு அதை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த 5 முத்தான தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்கல்ல, நேற்று பாத்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக மறுபடியும் ஒரு முத்தான 5 தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாமா? அண்ணா திமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில முதல் தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வு ஊதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். முதல்ல எவ்வளவு கொடுத்தாங்க? 1200 ரூபாய். தற்போது அதை 2000 உயர்த்தி நாம இபிஎஸ் முதல் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க 2ஆம் கட்டமாக. சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். இப்ப 2000 அப்படின்னா அதற்கு முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1200 ரூபாய். அந்த 1200 ரூபாய் என்பது இப்ப 2000 உயர்த்தி தரப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடியவர்கள் யாரெல்லாம் தெரியுங்களா? அதுல முதல்ல வர்றது வயதான விதவை பெண்கள். அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அதிமுக அரசு வந்தால் கொடுக்கும். கணவன் இல்ல, வருமானம் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, மாதம் 2000 ரூபாய் அதிமுக அரசு கொடுக்கும். 2வதாக முதிர்கன்னிகள், திருமணமே பண்ணல, அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அதிமுக அரசு வந்தால் கொடுக்கும். 3வதாக மாற்றுத்திறனாளிகள், கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுக்கு அதிமுக அரசு வந்தால் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. 4வதாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், உங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அதிமுக அரசு கொடுக்கறாங்க. 5வதாக 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் அதிமுக அரசு வந்தா கொடுக்க போகுது. அதிமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில 2வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? மாணவர்களுக்காக, மாணவர்களுடைய உயர் படிப்புக்காக பெற்றோர்கள் வங்கியில கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, கல்வி கடன், மாணவர்களுடைய கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அரசே அதை ஏற்றுக்கொள்ளும். கல்வி கடன் ஒண்ணு நமக்கு டிஎம்கே சொன்ன தேர்தல் அறிக்கை தாங்க ஞாபகத்துல வருது. 5 வருட காலங்களாக வங்கி வாசல்ல பெற்றோர்கள் தவம் கிடக்குறாங்க. எப்பதான் நீங்க கல்வி கடனை ரத்து பண்ணுவீங்க? என்னுடைய பையன் என்னோட தலைமுறையில முதல் டிகிரி வாங்க போறான், அதற்காக கடனெல்லாம் வாங்கி நான் படிக்க வச்சேன், சொன்னீங்களே, செய்தீங்களா நீங்க அப்படின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக அப்படி அல்ல. மாணவர்கள் கையில லேப்டாப் கொடுத்து அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு மாணவர்கள் கையில கஞ்சா வச்சுட்டு இருக்கிறாங்க. 2வது தேர்தல் அறிக்கையாக கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில 3வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? பெண்களாகிய நாமெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு தேர்தல் அறிக்கை, டிஎம்கே கொடுத்த தேர்தல் அறிக்கை. சகோதரி கனிமொழி வீதி வீதியா பிரச்சாரத்துல சொன்ன தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம். நான் அதை நம்பிதான் இன்னும் ஒல வைக்காமலே இருக்கேங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க. நேத்துதான் சிலிண்டர் வாங்கினேன். எவ்வளவு தெரியுங்களா? 870 ரூபாய் சிலிண்டர். 40 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கு ஆக மொத்தம் 910 ரூபாய் நான் கொடுத்திருக்கேன். கனிமொழி சகோதரியை பார்த்தா நம்ம கேட்கணும், சொன்னீங்களே, செய்தீர்களா? அத்தனையும் நடிப்பா? சகோதரி கனிமொழி நடிப்பா? அப்படிதான் நாம கேட்கணும். அந்த மாதிரி 5 வருடங்கள்ல 1 ரூபாய் கூட மானியமா அவங்க கொடுக்கல. இந்த சிலிண்டருக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னாங்க. மானியம் கூட நீங்க கொடுக்க வேணாங்க, 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கறேன்னாங்க. கொடுத்தீங்களா நீங்க? கிச்சனுக்கு போக முதல்லாம் சகோதரி கனிமொழியுடைய முகம் தான் என் நினைவுல வருது. நாம போன போது அப்படின்னு மறந்துட்டா கூட கிச்சனுக்கு போய் சிலிண்டரை பார்க்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை தான் ஞாபகத்துல வருது. ஆனால் அதிமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில 3வது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருடம் 3 சிலிண்டர்கள்
ஃப்ரீயா நாங்க தர்றோம். வருஷத்துல 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இப்ப நான் 910 ரூபாய் கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 ரூபாய் எனக்கு மிச்சமாகுது ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல 3 சிலிண்டர்கள் கொடுக்குறாங்க அண்ணா திமுக அரசு வந்தால். திங்க் பண்ணி பாருங்க நீங்க. அவங்க சொன்ன மாதிரி 500 ரூபாய் சிலிண்டர் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு கொடுத்திருந்திருப்போம்? மாதம் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் பெரிய குடும்பங்கள்லாம் 2 சிலிண்டர் வாங்குறாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை சிலிண்டர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாதம் 1000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 12,000 ரூபாய் ஆயிடுச்சு வருஷத்துக்கு. அப்படி கொடுக்கல அவங்க. ஆனால் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா 2700 ரூபாய் நமக்கு மிச்சமாகுதுங்க ஒரு வருஷத்துல. திங்க் பண்ணி பாருங்க. சோ இதுதான் 3வது முத்தான தேர்தல் அறிக்கை. அதே மாதிரி அண்ணா திமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட 4வது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? அதாவதுங்க தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காளையை அடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் எதேச்சியாக அந்த காளையை அடக்கும் பொழுது மரணம் நிகழ்ந்தால் அந்த குடும்பம் என்னங்க ஆகும்? தவிச்சு போயிடாது. அவங்களுக்காக அந்த குடும்பத்திற்காக 10 லட்சம் ரூபாய் அண்ணா திமுக அரசு வந்தால் கொடுக்கறாங்க. அதுவும் போக அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுல அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் அண்ணா திமுக அரசு வந்தா கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத பாருங்க. அரசாணை வழங்கப்பட்ட இடங்கள்ல நீங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உறுதுணையாக 5 லட்சம் ரூபாய் மானியமாக அண்ணா திமுக அரசு வந்தால் கொடுக்கறாங்க. சூப்பர்ல. ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. அந்த நடைமுறை தாங்க இப்ப இருக்குது. அதெல்லாம் இனிமே பண்ண முடியாது. அண்ணா திமுக ஆட்சி வந்துட்டா அதை ரத்து பண்ணிடுவாங்க. பழைய நடைமுறையான மேனுவல கொண்டு வர போறாங்க. அதே மாதிரிங்க அண்ணா திமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்ல 5வது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? இஸ்லாம் மதத்தை சார்ந்த பெண்கள், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பெண்கள் மற்றும் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்த பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக வட்டியில்லா கடனை அண்ணா திமுக அரசு வந்தால் கொடுக்க போறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கிய கடன் இருக்குல்ல, அதை அண்ணா திமுக ஆட்சி வந்தால் தள்ளுபடி செய்யறாங்க. ஏன்னா டிஎம்கே சொன்ன எந்த தள்ளுபடியுமே இதுவரைக்கும் தள்ளுபடி ஆகல. இப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் பார்த்து 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 தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய புரட்சி தமிழன் இபிஎஸ் அவர்கள். அதனால மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நிச்சயமாக தமிழகம் மீட்கப்படும் இன்னும் 2 மாத காலகட்டத்துல. அதே மாதிரி அண்ணா திமுக 2ஆம் கட்டமாக வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கைகள் 5 முத்தான தேர்தல் அறிக்கைகள்ல உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.